அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் கந்த சஷ்டி நெருங்கி வருகிறது இல்லையா, இந்த கந்த சஷ்டியில் எப்படி நாம் விரதம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத தாண்டி நாம இந்த கந்த புராணத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு முருகனுக்கான அந்த விரதத்தை மேற்கொள்வோமா? வாங்க சொந்தங்களே, கந்த புராண கதை என்னதான்னு பாத்துட்டு வந்துடலாம். நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள பயணிக்கலாம். அசுர குரு சுக்ராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு. இந்த அசுரர் குலத்தை என்ன முயற்சி செய்தாலும் தேவர்களின் புகழ் நிலைக்கு உயர்த்த முடியவில்லை. ஆனால் இப்போது அசுரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. தட்சனின் யாகத்தில் சிவன் பங்கேற்காத போது அவரது அனுமதியின்றி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்தி தேவர் கண்டித்திருப்பதுடன் அவர்களின் சக்தியையும் இழக்கச் செய்திருக்கிறார். தேவர்கள் சக்தி இழந்துள்ள இந்த நல்ல சமயத்தில் அசுரர்களை வெற்றி கொடி நாட்ட நாம் செய்யலாம். தட்சனின் மகளும் சிவனின் பத்னியுமான தாட்சாயினி தன் தந்தையை அசுரனாகும்படி சபித்திருக்கிறார். அந்த தட்சனை இப்பிறவியில் நம் குடும்பத்தை ஒருவனாக்கிவிட்டால் இதை சாதித்து விடலாம். இந்த சிந்தனை ஓட்டத்தை செயல் வடிவாக்க எண்ணினார் சுக்ராச்சாரியார். பிரம்மாவின் புத்திரரான காஷ்யபருக்கும் அவரது தர்ம பத்தினி அதிதிக்கும் பிறந்த அசுர குழந்தைகளை 66 கோடி பேரின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அவர் திட்டமிட்டார். திட்டத்தை செயல்படுத்த அசுர குழந்தைகளில் முதலாம் அவன் அசுரேந்திரன் மங்களகேசினியின் தம்பதியரின் புதல்வி சுரஷையை தேர்ந்தெடுத்தார். இவள் சுக்ராச்சாரியாருக்கு முக மலர்ச்சியுடன் பணிவிடை செய்து வந்தவள். அவளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயா என மாற்றிவிட்டார். அவளிடம், மாயா, நம் குலம் தலை தோங்க வேண்டும் என்பது உன் தந்தை அசுரேந்திரனின் விருப்பம். அவர்கள் தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்படுகிறார்கள். இந்த அழிவை தடுக்க உன்னால் தான் இயலும். நாம் தேவர்களை அடக்கி நமது சாம்ராஜ்யத்தை ஈரேழு உலகிலும் நிலைநாட்ட வேண்டும். அது உன்னால் முடியும் என்று கூறினார். வியப்படைந்த மாயாவிடம் தன் திட்டத்தையும் விளக்கினார். குருநாதரின் கட்டளையை ஏற்ற மாயா தன் தந்தை அசுரேந்திரனிடம் இது பற்றி சொல்ல அவனும் அகமகிழ்ந்து மகளை வாழ்த்தி அனுப்பினான். சுக்ராச்சாரியாரின் திட்டம் இதுதான். அசுரர்களின் தந்தையான காஷ்யபரை மாயா மயக்க வேண்டும். இன்னும் மிகச்சிறந்த அசுரர்கள் பலரை அவர் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம். மாயாவும் காஷ்யபர் இருந்த கானகத்திற்கு சென்றாள். தன் மாய சக்தியால் புதிய மாளிகைகளை அந்த கானகத்தில் எழுப்பினார். அழகிய நந்தவனத்தை உருவாக்கினார். மனம் பொங்கும் மலர்கள் அதில் பூத்தன. அந்த கானகத்தின் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது. அந்த மாளிகையிலேயே தங்கியிருந்தாள் மாயா. அவள் எதிர்பார்த்தபடியே காஷ்யபர் அங்கு வந்தார். இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது? விஷ்ணு இங்கு வந்திருப்பாரோ? அந்த மாயவன் தான் இப்படி மாய செயல்கள் செய்திருப்பானோ? பிரம்மாதான் பிரம்மலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றி விட்டாரோ என்று மனதில் பல கேள்விகள் எழ ஆச்சரியத்துடன் மாளிகைக்குள் பார்த்தார். அங்கே ஒரு அழகு சுந்தரி நடமாடிக்கொண்டிருந்தாள். பூக்களில் அமரும் பட்டாம்பூச்சிகளை அவளது பட்டுக்கரங்களின் பிஞ்சு விரல்கள் தொட்டு விளையாடி கொண்டிருந்தன. அவள் மான் போல் துள்ளி துள்ளி விளையாடுவதை கண்ட காஷ்யபர், ஆகா, உலகில் இப்படி ஒரு அழகியா? இவளை போன்ற பேரழகியை இதுவரை பார்த்ததே இல்லை. இனிமேலும் காண்போமா என்பது சந்தேகம்தான். இனி இப்பூமியில் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும், ஆனால் இவளோடு வாழ்ந்து விட வேண்டும் என எண்ணியவராய் மாளிகைக்குள் சென்றார். அழகு பெண்ணே, நீ யார்? இந்த கானகத்தில் உனக்கென்ன வேலை? இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய்? உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே. ஏற்கனவே திருமணமானவன் தவசீலன். அப்படி இருந்தும் என் மனம் உன்னை கண்டு அலைப்பாய்கிறதே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். காஷ்யபரிடம் நல்லவள் பொன் நடித்தாள். தவசீலனே, இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள் நான். எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன என தெரியாது. ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன். வேண்டுமானால் இந்த மாளிகையை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயம் இல்லை. நான் இளங்கண்ணி, நீங்களோ முதியவர். வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காஷ்யபர் மீண்டும் வற்புறுத்தினார். அவள் மாயா அல்லவா? அங்கிருந்து மறைந்து விட்டாள். காஷ்யபர் அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை.
அழகே, எங்கே போனாய்? நீ இல்லாமல் எனக்கு நீ வாழ்வில்லை. எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு. என்னை ஏற்றுக்கொள். நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசி பட்டினியுடன் கிடந்தாராம். மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாயின் என்ன, சாதாரண மனிதனாயின் என்ன, எல்லாரும் ஒன்றுதான். காசியவர் மயக்க நிலையில் கிடந்தார். அப்போது அவர் முன் மீண்டும் தோன்றினாள் அப்பெண். காசியவர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அவள் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினாள். தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன் என்பதையும் மறந்து அவளது காலிலேயே விழுந்து விட்டார். சரி, இதற்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு கந்த புராணத்தோட இந்த முதல் பகுதி பிடித்திருந்தா, சுவாரஸ்யமா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கந்த புராணனாலே அதுக்கு ஹீரோ யாரு? நம்மளோட முருகர் தான். முருகரை பிடிக்காதவங்க யாரா இருக்காங்களா என்ன? ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கந்த புராணம் முழு கதையையும் தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.